பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஓய்வு நாளில் காண கர்த்தர் அனைவருக்கும் கிருபை கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் தேவன் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் இந்த நேரலின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட ஐக்கியம் கொள்வதிலே தேவ கிருபைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அந்த எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம். ஆண்டவர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்க கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். செய்கிற காரியங்களாக இருக்கிறதுனால ஆண்டவரே அந்த வார்த்தைகளோடு நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அவனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாடத்தில் இருக்கிற 25வது பாடல் ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தரை நம்மை பிரதமாக. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடி கர்த்தரை மையப்படுத்தும். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆதரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆதரிப்போம். இருக்கத்தோம் மணிந்திடாமல் அத்தத்தான் நம்மை காத்தராலே. இருக்கத்தோம் மணிந்திடாமல் அத்தத்தான் நம்மை காத்தராலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆதரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆதரிப்போம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தங்கள் சொல்லிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தங்கள் சொல்லிய தேவன். பாதுகாத்த
என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. கரில் போன்ற சத்தங்கள் வந்தும் பாடினீர் அவரின் பதையில் ஒளியாய். கரில் போன்ற சத்தங்கள் வந்தும் பாடினீர் அவரின் பதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நித்திய தேவனாம் சத்தியவரத்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்தியவரத்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் செல்வர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. முன் சென்றாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை ஜெயம் நீத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இதே பாட்டு புத்தகத்தில் 534 பாட்டு பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்தி ஆராதிப்போம். பாட்டு புத்தகத்தில் இருக்கிற 530 ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். எல்லாம் பாடுவோம். ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், உண்மையோடு ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சொந்த ஜனம் சந்தோஷமாய் ஆராதிக்கின்றோம். சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சொந்த ஜனம் சந்தோஷமாய் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். கட்டுகளையும் கவலைகள் நீங்கும் ஆராதனையில், கோட்டைகள் உடையும் பாறைகள் நீங்கும் ஆராதனையில். கட்டுகளையும் கவலைகள் நீங்கும் ஆராதனையில், கோட்டைகள் உடையும் பாறைகள் நீங்கும் ஆராதனையில். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கின்றோம். வியாதிகள் நீக்கும் சோர்வுகளும் ஆராதனையில், சாத்தான் கூட சாபங்கள் தீரும் ஆராதனையில். வியாதிகள் நீக்கும் சோர்வுகளும் ஆராதனையில், சாத்தான் கூட சாபங்கள் தீரும் ஆராதனையில். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கின்றோம். அப்போஸ்தலர் நள்ளிரவில் ஆராதிக்கையில், கட்டப்பட்டோர் விடுதலையானார் ஆராதனையில். அப்போஸ்தலர் நள்ளிரவில் ஆராதிக்கையில், கட்டப்பட்டோர் விடுதலையானார் ஆராதனையில். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதா இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆமென், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. 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 ஆராதிக்கின்றோம் உம்மை, ஓ ரிபாலதரபா சந்தரனதரி பலவா, ஆராதிக்கின்றோம்
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். Hallelujah, hallelujah, hallelujah. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ளவரெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ளவரெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ளவரெல்லாம். ஐயா வாழ்க வாழ்க, நாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமும் வாழ்க. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே. நான் உங்கள் பிள்ளை என்றோ, நான் உங்கள் பிள்ளை என்றோ. உம்மை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் மகிழ்வையா, தேவையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் மகிழ்வையா, நன்றி தேவையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆமென். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீர் பெரியவர். ஓ பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளை கூட கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடியினாலே வார்த்தையை கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தபடியாக கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் சோகம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த அருமையான காலையில் இந்த மே மாதத்தினுடைய 24ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கும் கொடுத்த வார்த்தை எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை சொல்லலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, தைரியம் என்கிற அந்த காரியம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தைரியம் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக, நமக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கக்கூடியதாக, மிகுந்த லாபத்தை உண்டாக்கக்கூடியதாக, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதை நினைக்கிறோமோ அதை நமக்கு கொண்டு வரத்தக்கதாக இந்த என்ன செய்கிறது, தைரியம் என்கிற அந்த காரியம் இருக்கிறது. அதனால தான் அந்த எபிரேயருக்கு நிறுவனத்தில் சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிற உங்கள் தைரியத்தை என்ன செய்யுங்க, விட்டு விடாதிருங்கள். இந்த தைரியம் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 138ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில், நான் குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். பாருங்க, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை என்ன செய்திருக்கிறீர், தைரியப்படுத்திருக்கிறீர். இன்னொரு இடத்துல நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்க சொன்னால், நீதிமொழிகள் 28 வசனத்தில், துன்மார்க்கன் என்ன செய்கிறானா, ஒருவனும் தொடராதிருந்தும் ஓடி போகிறான், நீதிமானோ எப்படி இருக்கிறானா, சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். ஆனால் நீதிமான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தைரியத்தோடு கூட காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தைரியம் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வெற்றிக்கு முக்கியம் தேவையானது எது என்று சொன்னால், அவசியமானது தைரியம். ஒரு பிரச்சனை போராட்டங்களை மேற்கொள்ளுகிறதுக்கு நமக்கு தேவையானது தைரியம். அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு, பிசாசனுடைய தீய வல்லமைகளை நாம் மேற்கொள்ளுகிறதுக்கு, அதமாக்குகிறதற்கு, அதை ஒன்றுமில்லாமல் செய்கிறதற்கு, அதற்கு மிதித்து போடுகிறதுக்கு, அதை நாம் எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு தேவையானது எது என்று சொன்னால் தைரியம். ஒரு போர் வீரனுக்கு பெரிய ஆயுதமே ஒரு கத்தியோ ஈட்டியோ கேடகமோ மற்ற காரியமோ இல்லை, ஒரு தைரியம் தான். அந்த தைரியம் என்பது ஒருவருக்கு இருந்தால் அது மிகுந்த பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு தைரியம் இருந்ததுனாலே கோலியாத்தை என்ன செய்தான், ஒரு கல்லினாலே, ஒரு கூழாங்கல்லினாலே அவனை முறியடித்ததாக, அவனை மேற்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அவனுக்கு இருந்த தைரியத்தை தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து சொல்கிறார்கள், உனக்கு என்ன செய்கிறது, எவ்வளோ பெரிய காரியம் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், நீ வந்த வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் கூட நம்மிடத்தில் சொல்லுகிறார்,
உங்கள் என்ன செய்கிறது மிகுந்த பலன், உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பலனை அடைய வேண்டும் என்று சொன்னார். எதிர்பார்த்திருக்கிற ஆதாயத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், தைரியமாக இருங்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. இப்போ பயப்படாதேன்னா என்ன அர்த்தம்? தைரியமாக. இப்போ இன்றைக்கு இந்த அருமையான இந்த காலவெளியில் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை கூட நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு தைரியம் தேவ பிள்ளைகளுக்கு. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 31ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டார்கள், தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூட என்ன வேண்டும்? தைரியம் வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தைரியமாய் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அதை எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே நீங்கள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்பீங்கன்னு சொன்னால் அங்கே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் என்ன செய்தார்களாம்? போதகம் பண்ணினார்கள். அவர்கள் தமது கிருபையுள்ள வசனத்தை என்ன செய்தார்களாம்? சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளினாலே செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, தைரியமாய் அவர்கள் போதகம் பண்ணினார்கள். தேவனுடைய வசனம் தான். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாகவும் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளினாலே செய்யும்படிக்கு அனுக்கிரகம். இப்போ தைரியம் அவர்களுக்கு வந்தவுடனே தேவனுடைய அனுக்கிரகம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அவர்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்தாராம்? அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவெளியில் இந்த மே மாதத்தில் நீங்கள் நான் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எதுவென்று சொன்னால், தைரியமாய் நான் இருப்பேன். எது வந்தால் அந்த கொரோனாவை குறித்து எல்லாரும் சொல்லலாம், ஆனால் நீங்களும் நானும் தைரியமாக இருக்கணும். எந்த வியாதியும் நம்மை தொடாதபடிக்கு, எந்த சூழ்நிலையும் தைரியம். ஐயோ வேலை போயிடுமோ என்ற தைரியம். ஐயோ எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ, என்ன பண்ணுகிறார்களோ, என்ன கவலையில் நாம் இருக்கிறோமோ, தைரியமாக இருக்கணும். இனி என்ன செய்ய போகிறது? வரப்போகிற நாட்களில் அரசாங்கம் என்னென்னலாம் காரியங்கள்லாம் சொல்ல போகிறது தெரியல. மறுபடியும் என்ன செய்ய போகிறது? எங்கள் வீட்டுக்காரர் குடியெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போது இனி என்ன செய்யப்பட தொடர போகிறாரோ, பிள்ளைகள் என்ன செய்கிறது? இப்படி நடக்க போகிறதோ, அப்படி நடக்க போகிறதோ, இவ்வளவு நாள் என்ன செய்தார்? கீழ்ப்படியில் இருந்தார்களே, இப்படி இருந்தார்களே, எங்கள் வீட்டில் சமாதானத்தோடு கூட இருந்தோமே, புருஷன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பு இருந்தது, ஐக்கியம் இருந்தது, எல்லாம் என்ன செய்கிறது? சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து எனக்கு கையில் கொடுத்தாரு, எல்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? ஒழுங்கு கிரமமாக இருக்கிறது. இனி எப்படி நடக்க போகிறது என்பதே இல்லை. தைரியமாய். அல்லேலூயா. நமக்கு தேவையானது தைரியம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யுங்க? விட்டு விடாதீர்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில தைரியமாய் இருக்கிறதுக்கு வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறதா. எப்பொழுது நாம் தைரியமாய் இருக்க முடியும்? எப்பொழுது தைரியம் நமக்கு வரும் என்று வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், தைரியத்தை கொடுக்கக்கூடியது ஏதோ நம்முடைய பலமோ அல்லது என்ன செய்கிறது? மற்றவர்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள், எங்களுக்கு பணம் இருக்கிறது, எங்களுக்கு இது இருக்கிறது, அது இருக்கிறது, அதனால என்ன செய்கிறது? தைரியமாக இருக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிறது, தைரியமாக இருக்கலாம். இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது 7 காரியங்கள். இந்த 7 காரியங்கள் நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே அது இணைந்து விட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்க நாம் கற்றுக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் தைரியம் நம்மை விட்டு போகவே போகாது. ஒருவரும் நம்மை பயப்படுத்தவே முடியாது. ஒரு திகிலும் நம்மை என்ன செய்ய முடியாது? அணுக முடியாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்கிறார். முதலாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர்
அப்பிபுரமா வரைக்கும் சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து பாருங்க, தைரியம் அடைந்தான். எப்படி தைரியம் அடைந்தான் என்று சொன்னா, தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுனாலே. எந்த ஒரு மனுஷன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறானோ அந்த ஸ்தோத்தரிக்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்குள்ளே தைரியம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நமக்குள்ளே தைரியத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் என்ன செய்கிறது என்று சொன்னா, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை என்ன செய்கிறான்னா மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறான். இப்போ தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது யாரெல்லாம் தேவனை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துகிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் போன பிறகு யோபு என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் தான் அவனை என்ன செய்ததுன்னு சொன்னா தைரியப்படுத்துது. மனைவி என்ன செய்கிறது? தைரியத்தை இழைக்கும்படியாக செய்கிறார்கள். அவனுடைய என்ன செய்கிறது? சிநேகிதர்கள்லாம் அவனுடைய தைரியம் போகும்படியாக செய்கிறார்கள். ஆனால் யோபு ஆண்டவர்களுக்கு முன்பாக சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 144ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் சொல்லி, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகி கர்த்தருக்கு என்ன செய்கிற? ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரர் சொன்னான், என்னுடைய கைகளை போருக்கு என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அவனுக்கு தைரியம் வந்துச்சு. எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் பயப்படாதபடிக்கு இந்த சங்கீதக்காரன் நினைச்சுதான் தைரியமாக இருந்தான். அருமையான தேவர்களே, எந்த சூழ்நிலையில் ஆதியாகம புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிப்பீங்க சொன்னால், அங்கே ஆபிரகாம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க கேளுங்க. 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான கர்த்தருக்கு என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே மெல்கிசேதேக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னது? கர்த்தர் என்ன செய்கிறாரா? உன் கையிலே உன் சத்துருக்களை என்ன செய்தாரா? அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இங்கே தானியேலுடைய என்ன செய்கிறது? அந்த நண்பர்களும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எல்லாம் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் சொன்னால், அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை என்ன செய்தானா? ஸ்தோத்தரித்தான். ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்களோ அந்த மனுஷர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தைரியத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் நீங்கள் 20ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் கவனிங்க. 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, சீஷர்களை அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் என்ன செய்கிறது? பிரவேசித்தான். நீங்க இன்னொரு இல்லை, தேவனுடைய வசனம் சொல்வது அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்களோ அங்கே கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது தைரியம் வரும் என்று வேதவசனம் சொல்வது சொன்னால், எபிரேயருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்வது? எபிரேயருக்கு 13ஆம் அதிகாரம் நீங்கள் 5-6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர்
அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, அங்க தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நான் என்ன செய்வேன், தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். தேவனுடைய பிள்ளைகள் எதை சொல்லி என்ன செய்யணுமா தைரியம் பண்ணன்னு சொன்னா, என் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன செய்யணும் தெரியுமா, தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை எண்ணி, வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு, வாக்கு தத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தி, நம்முடைய எண்ணங்களை செலுத்தி, நம்முடைய பார்வையை செலுத்தி, நம்முடைய சிந்தைகளை செலுத்தி, என் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வாக்குகளை எனக்கு என்ன செய்கிறார்கள், அவர் சொல்லி இருக்கிறாரே, நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை, அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7-8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை கவனியுங்கள். 26ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை என்ன செய்வார்கள், துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் என்ன செய்வார்களா, விழுவார்கள். ஆண்டவர் சொல்றார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக என்ன செய்வார்களா, பட்டயத்தாலே விழுந்து போவார்கள். உங்களில் 5 பேர் என்ன செய்கிறானா, 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேர்களை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தாலே விழுவார்கள். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சத்ரு வந்தாலும், வியாதி என்ற சத்ரு வருதா, அல்லது என்ன செய்கிறது, வேற விதமாய் சத்ரு வருகிறதா, சத்ருவை ஜெயிக்க சோர்வு, கஷ்டம், நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். வாக்கு தத்தம், ஆண்டவருடைய வாக்கு தத்தம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் நினைச்சுகிறார் சொல்லி இருக்கிறார். வாக்கு தத்தங்கள் நமக்கு அநேகம் இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சங்கீத புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதை நீங்கள் கவனிங்கள். 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், பாருங்க வாக்கு தத்தம், தைரியமாக இருக்கணும். என்னை இவங்க கைவிட்டாங்க, அவங்க கைவிட்டாங்க, அப்பா இல்லை, அம்மா இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தை என்னது, உன் தகப்ப உன்னை கைவிட்டாலும், தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு 29ஆம் அதிகாரம் அதே சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. இதெல்லாம் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்யணுமா, நாம் பற்றி கொள்ளணும். நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 15ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் அவர் பாலனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை என்ன செய்கிறதில்ல, மறப்பதில்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ என்ன செய்ய போகிறார், வெள்ளம் வந்தாலும் உன் மேல வராது என்று கர்த்தர் சொல்றார். தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது நான் உன்னோடு 43ஆம் அதிகாரம் ஏசாயால 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில நடக்கும் பொழுது
வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது, பற்றாது. வாக்குத்தத்தம், இவைகள் எல்லாம் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தத்தினாலே நீங்க சொல்லணும், ஆறுகளை கடக்கும் பொழுது அது என் மேல பொருளாது, அக்கினி எனக்கு என்ன செய்யாது, வேக செய்யாது. எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் எனக்கு கைவிட மாட்டார், எனக்கு சமாதானம் அருள்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். தகப்பன தாய் கைவிட்டாலும், ஸ்திரியான தாய் என்னை மறந்தாலும் என் ஆண்டவர் என்னை மறக்கிறதில்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டாரா, மறக்க மாட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மை என்றைக்கும் கைவிட மாட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், அதே எபிரேயர்களின் நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எது நம்மை தைரியப்படுத்துகிறது என்று வேதவசனம் சொல்கிறது என்று வாசிக்க சொன்னால், வாசிக்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலே, அவர் இயேசுவின் இரத்தம் நமக்கு என்னத்தை கொடுக்கிறதா, தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு சிலர் எப்போதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எதனா நினைச்சுக்கிறது, பயம் வந்துடுச்சா, எதனா வியாதி வந்துடுச்சா, எதனா கஷ்டம் வந்துடுச்சுன்னா என்ன செய்கிறது, ஒரு சில நேரங்களில் என்ன செய்கிறது, பிரசங்கத்துக்கு முன்னாடி கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இப்படி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். காரணம் என்ன தெரியுமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறவர்களுக்கு தைரியம் உண்டாகும். அல்லேலூயா. பாஸ்டர் ஏசனா அப்படிதான் எப்போதும் அவருடைய வாயிலே இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பிசாசு பிடிச்ச ஒரு எரிசுகிறது மனுஷியை கொண்டு வந்து அவருடைய முன்பாக நிற்க வச்சிருந்தா, அது அவர் வாயில எரிசுகிறது உள்ளத்திலேயே சொல்லிட்டு இருக்கிறார், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் வந்த பிசாசு சொல்றது, ஏய் நீ சொல்றதை நிறுத்து, நீ சொல்றதை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏன் அது என்ன செய்கிறது, பிசாசுக்கே ஒரு பயம் உண்டாகத்தக்கதாக ஏன் நிறுத்த சொல்லுகிறது என்று சொன்னா, இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு என்ன செய்கிறது, பலம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நம்ம இயேசுவின் ரத்தம் அடிக்கடி இயேசுனா அவர்கள் பாடுகிற அந்த பாடல்கிற இயேசு ரத்தமே ரத்தமே ஜெயம் என்று சொல்லி பாடுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து என்ன செய்கிறார்கள், பயமில்லாமல் இருக்கிறார்கள். இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை எரிச்சுகிறது, பரிசுத்தவான்களாய் மாற்றிருக்கிறது, ரட்சித்திருக்கிறது. தேவனுடைய என்ன செய்கிறது, சன்னிதானத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறது, புதிதும் ஜீவனுமான என்ன செய்கிறது மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. எது வந்தாலும் சரி, நமக்கு முன்னாடி என்ன செய்கிறது, ஏதாகிலும் காரியங்கள் வந்தா பயம் இருக்கிறதா, உடனே இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, அது எல்லாம் நம்ம நிச்சயம் ஓடி போகும். அல்லேலூயா. 1 யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிக்க. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தைரியம். நான் எத்தனை பாவத்தில் இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்கள் எல்லாம் கழுவி இருக்கிறது. ஒரு தைரியம். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, இந்த உலகமே உன்னை பாவி 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 பாவின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னை அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார், கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய என்ன செய்கிறது, தைரியம். தைரியத்தோடு கூட எல்லாரும் சொல்லலாம், வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம், குடும்பத்தார் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், பெற்றோர் சொல்லலாம், சிநேகிதர்கள் சொல்லலாம், நீ பாவிடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், இயேசு என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார். எபேசியர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்பீங்க சொன்னால், இந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து அங்கே என்ன சொல்வது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ளே நமக்கு என்ன செய்கிறதா உண்டாயிருக்கிறது. மீட்பை கொடுத்த ஒரு ரத்தம். அல்லேலூயா. நம்ம மீட்கப்படாதபடிக்கு பிசாசுனுடைய அடிமைத்தனத்திலே இருந்தோம், பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், இந்த உலகத்தின் வழிபாடுகளிலே இருந்தோம், இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நம் இச்சைகளிலே நாம் என்ன செய்தோம், காணப்பட்டோம். நம்ம மீட்டெடுத்த ரத்தம். அல்லேலூயா. நம்ம தைரியமா இந்த நாட்கள்ல என்ன செய்யணும், காணப்படணும். தேவனுடைய ரத்தம், தேவனுடைய ரத்தத்தினாலே தைரியம். நான் பாவி இல்லை, நான் மீட்கப்பட்டவன், பாவத்தை என் ஆண்டவர் என்னை கழுவி இருக்கிறார், நான் சுத்திகரிக்கப்பட்டவர், தைரியத்தமாக சொல்லுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ரோமருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அங்கேயே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் கவனிங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்டோம். நாம் பாவிகளாய் இருக்கலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. தைரியமா சொல்லலாம், நான் கோபனாக்கினையினுடைய பிள்ளை அல்ல, கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பிள்ளை அல்ல, நீதிமானுடைய பிள்ளை. அல்லேலூயா. நீதிமானாக நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். எதனால? இதுமா இயேசுவின் ரத்தத்தினாலே. தைரியமா சொல்லணும், தைரியமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினாலே தைரியம் அடையவர்களா. முதலாவது ஸ்தோத்திரத்தினாலே தைரியம், இரண்டாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தினாலே தைரியம், மூன்றாவது இயேசுவின் ரத்தத்தினாலே தைரியம், நான்காவதாக இயேசுவுடைய வசனம் சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் எதனாலே நாம் தைரியம் அடைய வேண்டும். வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள்ளே நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்திலே சேரும் சிலாக்கியமும். பாருங்க, எதனாலே நமக்கு தைரியம் வரணும் தெரியுமா? எப்போ தைரியம் வரும் தெரியுமா? தேவனுடைய வசனம் சொல்றது, விசுவாசத்தினாலே. எந்த ஒரு மனுஷர்கள் தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அந்த விசுவாசம் நம்மை தைரியமாய் நடக்க பண்ணும். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் மேல விசுவாசம் வைத்தான் என்று வேத வசனம் சொல்கிறது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசத்தினாலே தன்னுடைய பலவீனத்திலே பலனடைந்தான் என்று வேத வசனம் சொல்கிறது. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தைரியமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, சாத்ராக் மேஷாக் என்பவர்கள் ஆண்டவர் மேலே தைரியமாய் இருந்ததினாலே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் என்ன செய்தார்களா? அந்த அக்கினி சூளையிலே காக்கப்பட்டார்கள். ராஜாவே வந்து சொல்லுகிறார் அவர்களுக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு தேசத்தில் ஒரு பெரிய 3 நாட்கள் பனி புயல் அடித்து அந்த தேசம் முழுவதுமாக பனியினாலே நிரம்பி இருந்த நேரத்தில் அந்த அரசாங்கம் சொல்லிட்டு ஒருத்தரும் நினைச்சுக்கூடாது, வெளியே வரக்கூடாது, தேசம் முழுவதுமாக பனியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது, வெளியே வராதிருங்க, குளிரில் செத்து போவீர்கள் அப்படின்னு சொன்னார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் 3 பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். வேலைக்கு போனால்தான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு என்ற ஒரு நிலைமை இருந்தது. இந்த 3 நாளும் அவர்கள் என்ன செய்வது, வேலைக்கு போகாததுனாலே அவருடைய காரியங்கள் என்ன செய்தது, பசியில் அந்த பிள்ளைகள் வாடிக்கொண்டிருந்தார்கள். 3ஆம் நாள் ராத்திரி நேரத்தில் அந்த பிள்ளைகள் ரொம்ப பசியாக இருக்கும்போது அந்த தாயார் சொன்னார்கள், ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், எப்படியாகிலும் போஷிப்பார், காகத்தை கொண்டு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர், போஷிக்கக்கூடியவர். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார், இன்றைக்கு நம்மையும் அப்படி கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லிட்டு அவங்க போய் என்ன செஞ்சாங்க, படுக்க போயிட்டா அந்த 3ஆவது பையன் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆண்டவர் என்ன செய்தார், காகத்தை கொண்டு நம்ம போஷிப்பார்னு சொன்னார்கள். ஆனால் அம்மா என்ன செஞ்சாங்க, குளிருக்கு பயந்துட்டு எல்லா கதவையும் சாத்திட்டாங்க, ஜன்னல்லாம் சாத்திட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, காகம் வர்றதுக்கு என்ன செய்யுது, வழியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போய் வீட்டுக்கு கதவை ஜன்னலை என்ன செய்தான், திறந்தான். அப்போ திறந்தா அங்கே என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த நகரத்தை காக்கிற
காவலாளிகள் நடமாடி கொண்டிருந்தார்கள். இவன் கதவை திறந்து பார்த்ததுன்னு அந்த காவலாளி ஓடி வந்து அந்த பையன்கிட்ட சொன்னான், அப்பா தம்பி கதவை திறக்காத, கதவை மூடிடு, குளிர் உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பையன் சொன்னான், நாங்கள் 3 நாளாக பசியாக இருக்கிறோம், எங்கள் அம்மா இப்போ தான் என்ன செய்கிறது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, காகத்தை அனுப்புவோம் ஆண்டவரேன்னு சொன்னாங்க. ஆகவே நாங்கள் கதவு மூடிட்டா காகம் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்? அப்போ தான் தெரிஞ்சு அந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த காவலாளிகளுக்கு, ஐயோ இந்த வீட்டில் பசியிலே பட்டினியிலே என்ன செய்கிறார்கள், 4 பேர் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே அங்கே அங்கே இருக்கிற அந்த ஊர் தலைவரிடத்தில் போய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த வீட்டுக்கு என்ன செய்கிறது, பசியில் பிள்ளைகள் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் கொண்டு வந்துருக்கிறார். காரணம் என்ன தெரியுதுன்னா, அந்த சிறு பிள்ளைக்கு ஒரு எழுச்சிக்கிறது விசுவாசம். எங்கள் ஆண்டவர் காகத்தை கொண்டு எங்களை போஷிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, பிள்ளைங்களுக்கு கூட விசுவாசத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை நாம் எவ்வளவு நாம் இருக்கிறோமோ அந்த விசுவாச தைரியம். அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா தைரியமாய் போய் அவர்களுக்கு சொல்லுது, காகம் வரும் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் ஆண்டவர் காகத்தை அனுப்புவார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்றைக்கு நாம் விசுவாசத்தை தேவன் மேலே வைத்திருக்கிறோமோ, தேவனை பற்றி கொண்டிருக்கிறோமோ, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தைரியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையானாலும் சரி தேவனை நம்பிக்கொண்டிருப்போம், தேவனை விசுவாசித்து கொண்டிருப்போம். ஆபிரகாமுக்கு விசுவாசம் பிள்ளை இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னார், கடற்கரை மணலத்தனியாக நீ வானத்திலே எண்ணக்கூடிய நட்சத்திரங்களை போல உன் வீடு, உன் குடும்பம், உன் சந்ததி பெருகும் என்று சொன்னதினாலே தனக்கு கொடுத்த ஒரே பிள்ளையை விசுவாசத்தோடு கூட கொண்டு போய் தேவனுக்காக என்ன செய்தான், அந்த மலையில அவன் பலியிட போனான். அந்த விசுவாசத்தை கண்டுதான் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறது, கடற்கரை திரளான ஜனங்களை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் மேல் விசுவாசம் வைத்து தைரியமாக இருப்போமாக. 5வதாக தேவனுடைய வசனம் சொல்கிறது, எப்பொழுது நமக்கு தைரியம் வரும்? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், நான் முன்னமே சொன்னது போல எப்பொழுது நமக்கு தைரியம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனம். நம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அருட்குணம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா தைரியம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அவனுக்கு தான் தைரியம் வரும். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் தைரியமா இருப்பான். ஏன் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷன் யார்கிட்ட ஜெபிக்கிறான்? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறான். அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் பண்ணுகிற இருக்கிறவரிடத்துல ஜெபிக்கிறான். நாம என்ன ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கணும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் நம்மிடத்துல வருவார்கள். ஜெபிக்கிற அந்த தைரியத்தினாலே எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானோ அவன் தைரியமா இருப்பான். அல்லேலூயா. அண்ணால் போய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தால் ஜெபித்து விட்டு அவள் திரும்ப துக்கமுகமா இல்லையா? பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. மறுபடியும் துக்கமுகமா இருக்கவில்லை, இருதயத்தை எல்லாம் ஊட்டி விட்டு வருகிறாள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தைரியம் உண்டாகும். ஜெபம் நம்ம பைபிள்ல என்ன செய்கிறது? என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம ஜெபிக்கிறவங்கள் மறந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதைக்கிறவன் மறந்தாலும் விளைய செய்கிற தேவன் என்ன செய்ய மாட்டாரா? மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆட்டோவில் நான் எழுதியிருந்ததை பார்த்தேன். மூளையினாலே முடியாதது
முழங்காலினாலே முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஜெபம் பண்றானோ, ஒரு இந்து சகோதரன், ஒரு இந்து என்ன செய்கிறது, ஒரு பிரசங்கியார், இந்து என்ன செய்கிறது, உபதேசம் பண்ணுகிற ஒரு மனுஷன் நான் பிரசங்கிக்கிறத கேட்டேன். ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யா மறக்கிறது இல்லை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாமதமாகலாம், ஆனால் என் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர் தாமதிக்க தாமதிக்க அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, அது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு என்ன செய்கிறதுன்னா, ஒரு பெரிய கேன்சர் டாக்டர், அவருக்கு என்ன செய்கிறது, மருந்து அவர் கேன்சருக்கு கண்டுபிடித்து அந்த கேன்சரில் இருக்கிற அநேகருக்கு சொல் கொடுத்தார். ஆகவே அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த டாக்டர் மார்க் என்று சொல்கிற அந்த டாக்டருக்கு அவர்கள் ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி அவர் என்ன செய்கிறது, நியூயார்க் பக்கத்திலிருந்து அவர் வேறு ஒரு இடத்துக்கு அவரை வர சொல்லியிருந்தார்கள். அவருக்கு குறிப்பிட்ட அந்த நாள் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு அவர் போய் என்ன செய்தார், டிக்கெட்லாம் புக் பண்ணி அவர் பிளேனில் கிளம்புனா நடுவழியில் பெரிய புயல் அடித்து அந்த ட்ரெயின் பறக்க முடியாதபடிக்கு ஒரு சின்ன இன்னொரு ஒரு இடத்துல ஊரில் போய் என்ன செய்கிறது, அது இறங்கிச்சு. அங்கே இறங்கின உடனே அங்கே இருக்கிற என்ன செய்கிறது, அந்த ஏர்போர்ட் அதிகாரி இடத்துல போய் அவர் கேட்டார், ஐயா நான் இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுக்குறாங்க, எனக்கு கௌரவிக்கிறாங்க, அதுக்கு நான் போகணும், எனக்கு வேறு எதுனா பிளேன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அப்போது அவர் கேட்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட் அதிகாரி சொல்கிறார், ஐயா புயல் இருக்கிறது, எதுவும் நாங்கள் செய்ய முடியாது, சரி அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நான் கார்னா அரேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் கார் போகிறதுக்கே என்ன செய்கிறது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும், நீங்கள் போய் என்ன செய்கிறது அப்போ போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு கொடுக்குறாரு. அந்த கார் போகுது. அவர் 5 மணிக்கு போகணும், இங்கேருந்து 1 மணிக்கெல்லாம் அவர் கிளம்புனா நடுவழியில் இந்த புயல் நிமித்தமாக கார் ஓட்ட முடியல, இருட்டி போச்சு. உடனே கார் டிரைவர் சொல்கிறாரு, ஐயா இனிமேல் நம்ம அங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது, ரொம்ப இருட்டி போச்சு, நம்ம இங்கே எங்கேயாவது என்ன செய்கிறது, ஏதாவது வீடு இருந்தால் அங்கே தங்கிட்டு என்ன செய்யலாம், இந்த புயல் நின்ன பிறகு நம்ம என்ன செய்யலாம் போகலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கார் டிரைவர் அங்கேருந்து அந்த கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தால் அங்கே ஒரு வீடு தெரிகிறது, சின்ன வீடு, அதில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அந்த வீட்டு வாசற்படியில் போய் நின்று அந்த வீட்டு வாசற்படியை கதவை தட்டுகிறார்கள். தட்டுனா அங்கேருந்து ஒரு அம்மா வராங்க. அப்போ மழையில் நனைஞ்சிட்டு வரேம்மா, நான் இந்த மாதிரி என்ன செய்கிறது பிரயாணமாக வந்தேன், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மழை எங்களை என்ன செய்ய தடை பண்ணிச்சு, நாங்கள் ஏதாவது செய்யணுமா? அப்போ அந்த மாதிரி செய்கிறாங்க, டவல் கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு உதவி செய்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, டீ வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுக்குறாங்க. இப்போது அந்த டிரைவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஐயா நம்ம இந்த காரில் நான் என்ன செய்கிறேன், உட்காந்துட்டு இருக்கிறேன், மழை விட்ட பேர் போகலாம். ராத்திரி எல்லாம் மழை பெஞ்சிச்சு. ஆகவே அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இப்போது மணி 7 ஆகுது, நான் 7 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நான் ஜெபம் ஒன்று போகிறேன், நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், ராத்திரிக்கு வேண்டிய என்ன செய்கிறது ஆகாரத்தை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் இந்த மனுஷன்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு உள்ளே போய் என்ன செய்தாங்க, வீட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கிறதுக்காக ஜெப அறைக்கு போகிறாங்க. இவர் 7 ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, 7:45 ஆச்சு, அந்த அம்மா வரல. சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே என்ன செய்கிறது, இந்த அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பையனை என்ன செய்கிறது படுக்கையில் படுத்து இருக்கிறான். உள்ளியான ஒரு பையன், ஒரு 17-18 வயசு இருக்கு அந்த பையன் படுத்து என்ன செய்கிறான், அங்கே வியாதியில் இருக்கிறான். அந்த அம்மாவை பார்த்துட்டு என்ன செய்கிறார், கேட்குறாரு, அம்மா இந்த தம்பி யார், எதுக்கு இந்த பையன் இப்படி படுத்துருக்கிறான்? ஐயா எனக்கு பையனுக்கு என்ன செய்கிறது, கேன்சர் வியாதி வந்திருக்கிறது, அவனை சுகமாக்குறதுக்கு என்ன செய்யலை, எனக்கு முடியல, எத்தனையோ டாக்டர்லாம் பார்த்துட்டேன், எத்தனையோ மருந்து பார்த்துட்டேன், ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அமெரிக்கா நியூயார்க்கில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு மார்க் என்பவர், அவர் வந்தால் தான் என்ன செய்ய, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் தான் இந்த வியாதி சுகமாகும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னால் அவருக்கு பார்க்க முடியல, செலவழிக்கவும் முடியல, நான் என்ன செய்கிறது போகிறதுக்கு எனக்கு வசதியும் இல்லை. ஆகவே தான் நான் அவனுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இந்த மார்க்கு அப்பொழுது தான் என்ன செய்கிறார் தெரியுமா,
அந்த அம்மா கிட்ட பார்த்து சொல்கிறேம்மா, நீங்கள் தேடிட்டு இருந்த டாக்டர் மார்க் நான் தான். நீ கூப்பிடுற ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெரிய ஆண்டவர். உங்கள் ஜெபத்தை அந்த ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நான் இப்படியாக நான் என்ன செய்கிறது, கேன்சரில் நிறைய மருந்து கண்டுபிடிச்சேன், நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தேன், அதனால் எனக்கு பட்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற என்ன செய்கிறது, அந்த நகரத்துக்கு நான் போகலாம் என்று சொல்லி தான் பிளேன் பிடிச்சேன். ஆனால் புயல் வந்து என்னை பயணத்தை தடுத்து நேராக அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு. இந்த ஏன் செய்கிறது, ஆண்டவர் பெரியவர் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை விசுவாசிக்காதவர் அவர் விசுவாசித்தார். ஒரு தாயினுடைய ஜெபம் அவர்களை என்ன செய்கிறது, அந்த பிள்ளைக்கு சொல்ல கொடுத்த அருமையான தேவப்பிள்ளையே, நீ ஜெபிக்க 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 ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யக்கூடியது. எலியா ஜெபித்தான். பாடுள்ள மனுஷனாக இருந்த ஒரு எலியா ஜெபித்தான். கர்த்தர் என்ன செய்தார், மழையை வர பண்ணினார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. நம்மை போல பாடுள்ளவனாக இருந்த எலியா என்ன செய்தானா, கருத்தாய் ஜெபித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல்லேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் என்ன செய்ய இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தைரியமாக இருப்போமாக. என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் 6வது பார்ப்பீங்கன்னு சொன்னால் எது நமக்கு தைரியத்தை கொடுக்கும்? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னா, எந்த ஒரு மனுஷனை அவனுடைய இருதயம் குற்றவாளி என்று தீர்க்காதிருக்கிறதோ அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தைரியம் உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நமக்கு சுத்த மனசாட்சி இருந்தா நம்ம தைரியமா இருக்கலாம். அல்லேலூயா. எந்த தப்பும் செய்யாத இருக்கும் பொழுது நம்ம தைரியமா இருக்க முடியும். எந்த தப்பும் நம்ம மேல இல்லைன்னு சொன்னா நம்ம தைரியமா போய் எங்கேயும் எதிலையும் பேச பண்ணலாம். அல்லேலூயா. தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் குற்றமற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவனை கொண்டு போய் சிங்க கவியில போட்ட பொழுதும் அவனை என்ன செய்யல, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தல. ராஜா வந்து கேட்கிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரோ உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, நான் அவருக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? குற்றமற்றவனாக இருந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷனுக்கு சுத்த மனசாட்சி இருக்கிறதோ, குற்றமில்லாத மனசாட்சி இருக்கிறதோ, குற்றமற்றவனாக காணப்படுகிறானோ அவன் தைரியமாய் இருப்பான். தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய தெரியுமா? எல்லாரும் எனக்கு குற்றவாளியும் தெரிந்தாலும் சரி, நான் சுத்தம் உள்ளவனாக இருக்கேன். என் மனசாட்சி எனக்கு சுத்தமாக இருக்குது, என்னுடைய காரியங்கள் சுத்தமாக இருக்குது. அல்லேலூயா. நான் கூட எல்லாரும் குற்றம் சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன்மா, நான் சுத்தமாக இருக்கேன். அல்லேலூயா. குற்றமாக இருக்கிற குற்றமற்ற மனசாட்சி நம்மை தைரியமாக உள்ளவர்களாக மாற்றும். எந்த ஒரு மனுஷன் பாருங்க, சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது 51ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து கேளுங்க. 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. சொல்ற பாருங்க, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. அதனாலதான் அவன் சொல்றான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யும், புதுப்பியும். 10ஆம் வசனத்தில் சொல்ற, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை தாரும். சமூகத்தை விட்டு என்னை என்ன செய்கிறது, தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும்
ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது சுத்த மனசாட்சி இருக்கிறதோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களா? தைரியமா இருப்பார்கள். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே தேவனுடைய வசனம் என்ன சொல்றது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது? மறைக்கிறது. பாருங்க, நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்கிறது? நம்மை மறைக்கிறது. இப்போ நம்ம சுத்தமா இருந்தா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார், என்னோடு கூட என்ன செய்வார்? இடைப்படுவார். அல்லேலூயா. சுத்த மனசாட்சியோடு கூட காணப்படும் பொழுது தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டது எலிசபெத்தும் சகரியாவும் என்ன செய்தார்களா? கர்த்தர் இட்ட கற்பனைகளிலே குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். வயது சென்றவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மனைவி பிள்ளை பெருப்பாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். குற்றமற்ற மனசாட்சி, குற்றமற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையில சுத்த மனசாட்சியோடு கூட சுத்தமான இருதயத்தோடு கூட, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கோ தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்களும் நானும் தைரியமாய் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராக தான் இருப்பார், நல்ல காரியங்களை கொடுப்பார், நல்லதையே நான் அவரிடத்துல பெற்றுக்கொள்வேன், நல்லதே எனக்கு நடக்கும், என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், என் வீட்டுக்கு நல்லது நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் சபைக்கு நல்லது நடக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் குற்றமற்றவர்களாக சுத்த மனசாட்சியோடு கூட காணப்பட வேண்டும். 7வதாக தேவனுடைய வசனம் சொல்கிறது எப்பொழுது நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்? 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எது தைரியம் நமக்கு தைரியத்தை கொடுக்க தெரியுமா? எது தைரியத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரே எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரம் அந்த 35ஆம் வசனத்திலே வேதவசனம் என்ன சொல்கிறது? மிகுந்த பலனுக்கு ஏதுவானே உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எப்போ தைரியம் நமக்கு இருக்குமென்று சொன்னால் எதை செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யணும். நம்ம சித்தத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே நீ இதை தார அதை தாரன்னு கேட்கறத காட்டலாம். ஆண்டவர் நமக்கு சித்தமானா அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என் ஊழிய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி என்ன செய்யணுமா? தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கர்த்தர் அதை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தேவ சித்தம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில தைரியம் இருக்கும். இது என் ஆண்டவர் தான் எனக்கு அனுமதித்தார், இந்த வேலையை ஆண்டவர் தான் கொடுத்தார், இந்த காரியத்தை கர்த்தத்தான் கொடுத்தார், இந்த ஊழியத்தை கர்த்தத்தான் கொடுத்தார், அவர் நடத்துவார் என்று என்ன செய்கிறது? தைரியம் நமக்கு உண்டாகும். எந்த ஒரு மனுஷன் தேவதை சித்தத்தின்படி செய்கிறானோ அவனுக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்டதாக இருக்குமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 35ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்வது? மார்க்கு 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும். பாருங்க, நம்ம ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறது? அப்பாவாக அண்ணனாக எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் சொன்னால் தேவ சித்தம் செய்கிறவர்களாக. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்வது? வாசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார் அவனுக்கு செவி கொடுப்பார். எந்த ஒரு மனுஷன் தேவ பக்தியா இருந்து அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம்
அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம், அவர் விரும்புகிறவைகளை எல்லாம், அவர் என்ன செய்கிறது, நேசிக்கிறவரை எல்லாம் செய்கிறானோ அவனுக்கு அவர் செவி கொடுப்பார் என்கிற தைரியம். நான் தேவ சித்தம்தான் செய்கிறேன், ஆண்டவருடைய சித்தம்தான் செய்கிறேன், கர்த்தருடைய சித்தம்தான் செய்கிறேன். என் வீட்டில் எது நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் தான் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ சித்தத்துக்கு என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் செஞ்சோம்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய ஜெபத்துக்கு அவர் என்ன செய்வார், பதில் கொடுப்பார். தைரியம், என் ஆண்டவர் சித்தத்தை நான் செய்யும் பொழுது அவர் தம்முடைய சித்தத்தின்படி எனக்கு தந்தருள்வார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். 7 காரியம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை ஆண்டவர் சொல்ல விட்டு விடாதீர்கள். அப்போ மிகுந்த தைரியத்துக்கு ஏதுவானவைகள் எதுன்னு சொன்னால் ஸ்தோத்திரத்தினாலே தைரியம். அவருடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டிருக்கிறதுனாலே, அவருடைய வாக்கு தத்துவத்தை நினைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்துவத்தை நாம் என்ன செய்கிறது, எப்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறது, கடைபிடிக்கிறதுனாலே அந்த வாக்கு தத்துவம் நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. 3வது இயேசுவின் ரத்தம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, வசனத்தினாலும் இயேசுவின் ரத்தத்தினாலும், அவனை சாட்சியின் வசனத்தினாலும் ரத்தத்தினாலும் என்ன செய்தார்களா, இயேசுவின் ரத்தத்தினால் செய்தார்கள் அவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினாலே தைரியம் அடைகிறவர்களா? இப்போது நம்ம வாயில இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிற அந்த காரியங்கள். 4வதாக அவரை பற்று விசுவாசம். அவரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும், அவரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அவரையே சார்ந்திருக்க வேண்டும். அவரையே எனக்கு எல்லாம் செய்வார், என் குடும்பத்துக்கு செய்வார், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு செய்வார், என்னுடைய சபைக்கு செய்வார், என்னுடைய என்ன செய்வது பிள்ளைகளுக்கு செய்வார், என் எதிர்காலத்துக்கு என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட வேதம் சொல்கிறதே காணப்படுகிறவைகளுடைய என்ன செய்கிறது, நிச்சய விசுவாசம். அல்லது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவன் மேலே விசுவாசம் வைத்தால் தைரியம். ஜெபம், ஜெபிக்கிற மனுஷன் தைரியமா இருப்பான். ஏன் தெரியுமா, நான் ஜெபத்தை என்ன செய்கிறது, என் ஜெபத்தை கேட்கிறவர் பரலோகத்தில் இருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் யார் தெரியுமா, என் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். அல்லேலூயா. எல்லாரும் தள்ளினாலே என் ஆண்டவர் என்னை தள்ள மாட்டார். 6வதாக தேவனுடைய வசனம் சுத்த மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி. அல்லேலூயா. கரைத்திரையற்ற ஒரு மனசாட்சி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தைரியத்தை உண்டாக்கும். தேவ சித்தம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார், தைரியப்படுத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலைகளுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம். உடைய பரிசுத்த தெய்வீக கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஐயா கர்த்தர் நீ நல்லவர், நீ சொல்லியிருக்கிறவுடைய வார்த்தையின்படியாக ஆண்டவர் இந்த பலனுக்கு ஏதுவான எங்கள் தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படியாக தேவரையே என் ஆத்மாவிலே நீர் பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர் என்கிற அந்த ஆண்டவரே வார்த்தையின்படியாகவும் இன்றைக்கு எங்களை தைரியப்படுத்தும். ஆசீர்வதி கிருபைக்குள்ளாய் மூடிப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் அவர்களோடு கூட சகல பரிசுத்த வாக்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.